சார் எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருமே ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க டெய்லியுமே. இப்போ நீங்க சொல்ற இந்த சுயம், மனம், பிரபஞ்சம் இப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியாம தான் சார் இருக்கு. அத அடையணும், அந்த அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, அந்த சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணணும்? நான் தேடுறேன், தேடுறேன், தேடுறேன்னு நீங்க தொலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிரதர். ஆ. அப்ப கொஞ்சம் நில்லுங்களேன். ம். நின்னா கொஞ்சம் கவனிங்களேன். ம். கவனிச்சா நீங்க தெரிவிங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல. உணர வேண்டியது தான் இருக்குது. நீ தான் நானு, நான் தான் நீங்கிற இந்த பிரபஞ்சம் சொல்ல வருதுல்ல, அந்த இடத்துல போய் நீ சொருகி விடு. நாமங்கிற இந்த பிரபஞ்ச தன்மை மனித பிறவி எடுத்த உடனே அது சுயமா மாறுறாங்க. அந்த சுயத்துக்கு உதவுவதற்கு மனம்ங்கிற ஒரு உதவியாளரோட பர்த்தை கொடுக்குறாங்க நமக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஓகே சார். ஆன்லைன் கிளாஸஸை என்ன பண்ணியிருக்கோம், consiocrazy.comனு ஒரு வெப்சைட்டில் கோர்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அங்கேயே படிச்சுக்கலாம். யோகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் பகுத்தர் அவர்கள் இருக்காங்க. நம்ம யோகம் சேனல் ஆரம்பிச்சு இப்போ 10 லட்சம் சப்ஸ்கிரைபரோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். யோகம் சேனல் ஆரம்பிச்ச ஆரம்ப காலகட்டத்துல சாரோட தான் ஃபர்ஸ்ட் லைவ் இன்டர்வியூவா இருந்துச்சு. இன்னைக்கு சார் கிட்ட நம்ம மனம், பிரபஞ்சம் பற்றிய பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். கான்சியஸ்னஸ்னா அப்படிங்கிறது என்ன சார்? முதற்கண் பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனதருமை உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் பகுத்தர். வாட் இஸ் மீன் பை கான்சியஸ்னஸ்? கான்சியஸ்னஸ் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இருத்தல் தன்மை தான் கான்சியஸ்னஸ். இருத்தல் தன்மை அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக நீங்கள் எதன் மேலே நிற்கிறீங்க? தரை மேலே நிற்கிறோம். தரைன்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நின்று நடந்து வாழவே முடியும். கரெக்ட்? கரெக்ட் சார். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நின்று நடந்து வாழுதில்ல, இதுதான் இந்த வாழ்வதற்கெல்லாம் பேஸாக இருக்குதுல்ல, இதுதான் கான்சியஸ்னஸ். அப்படின்னா ஸ்டேஜ் இல்லாமல் ஒரு ட்ராமா நடக்குமா? நடக்காது. ஸ்டேஜ் வேணும். ஸ்டேஜ் தரையாக இருக்கலாம் அல்லது மேடையாக இருக்கலாம். பட் பேஸ் அப்படிங்கிறது, அடிப்படைங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இது எக்ஸிஸ்டன்ஸுங்கிற இருத்தலாக இருந்துகிட்டு இருக்குது. இருத்தல்னா என்ன? அடுத்த கேள்வி. இருத்தல் அப்படின்னா இருந்து கொண்டு இருத்தல். நம்ம கூட பயணிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மீனிங்கா சார்? நம்ம இருத்தல்ல தான் இருக்கிறோம், அது கூட தான் நம்ம பயணிக்கிறோம். ஓகே, அது கூட தான் நம்ம பயணிக்கிறோம். இருத்தலை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஓகே சார். 100 வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி அந்த 100 வருஷம் கழிச்சு ஒரு சூழல் இருக்கும்ல? கண்டிப்பாக சார். சரி. இப்போ பெரிய ஒரு பாம் போட்டு இந்த பூமியவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஓகே சார். யாருமே இல்லை, யாருமே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு தன்மை இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். இதுதான் இருத்தல். அப்போ இந்த இருத்தல்ங்கிற கான்சியஸ்னஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கிறது அழியாதது, இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம இருக்க மாட்டோம். இதுல நடமாடுற விஷயங்கள் எல்லாமே தற்காலிகம். சரி, அப்ப அந்த இருத்தலையும் இந்த நடமாட்டிட்டு இருக்கிற தற்காலிக இந்த விஷயங்களையும், நம்ம மாதிரி உயிருள்ள மற்றும் உயிரற்ற விஷயங்களையும் பிரிச்சு பார்த்து எல்லாம் இருக்கிறாங்களே, அது வேற நம்ம வேறன்னு இருக்கிறாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா, தட் இஸ் கால்டு இக்னோரன்ஸ். அந்த இருத்தல் தன்மைக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அப்ப நமக்குள்ளேயும் என்ன இருக்கு? இருத்தல் தன்மை இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். அந்த இருத்தல் தன்மை தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு இருந்து கொண்டு இருத்தல். அதை தாங்கிக்கிட்டு தான் இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இருத்தல் வேறு, நாம வேறு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்குது. அந்த தன்மை நமக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு இன்னர் செல்ஃப்,
தட் இஸ் சுயம் ஆம். அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள். தன்மை அது நமக்குள்ள பிரபஞ்சம் இருக்கிறது சுயம்ங்கிற தன்மையில இருக்கு. Okay, sir. பட் வெளியில இருக்கிறது கான்சியஸ்னஸ் ஸ்டேட், தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கா இருக்குது. இந்த ரெண்டும் கனெக்டிவிட்டியில தான் இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை. இந்த கனெக்டிவிட்டியை யாரு தடுக்கிறா அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த கனெக்டிவிட்டியை தடுக்கிறாங்க, நம்ம தடுக்கிறாங்க. இந்த தடுக்கிறதுனால தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தன்மை வேற, நம்ம அது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது. அது வேற நம்ம வேற, அது வேற நம்ம வேற அப்படிங்கிற எண்ணம் எப்போ வருதுன்னா மனம்னு இடையில பூந்து ஒருத்தர் என்ன பண்றாங்க, அந்த சுயம்ங்கிற அந்த இன்னர் செல்ஃப் நமக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை அப்படியே கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால பெரும்பாலும் நம்ம இருப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர்றது கிடையாது. எஸ் சார், இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இல்ல அப்படின்னு நம்ப வைக்கிறது வந்து மனம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சார். இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அருமையான கேள்வி. இந்த யூனிவர்ஸ் நம்மளை படைக்கும் பொழுது அனாந்திர காட்டுல ஒரு குழந்தையை விட்டா அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. கண்டிப்பா சார். அப்பதான் யூனிவர்ஸ் என்ன பண்றாங்க, பலவித பரிமாணங்கள்ல பலவித இடர்பாடுகள் மூலம் ஒரு மியூட்டேட்டான ஒரு அப்டேஷனா நம்மளை படைக்கிறாங்க. எப்படி? ஒரு உதவியாளரோட படைக்கிறாங்க. யார் இந்த உதவியாளர்? நமது மனம். நாமங்கிற இந்த பிரபஞ்சத்தன்மை மனித பிறவி எடுத்த உடனே அது சுயமா மாறுறாங்க. அந்த சுயத்துக்கு உதவுவதற்கு மனம்ங்கிற ஒரு உதவியாளரோட பர்த்தை கொடுக்குறாங்க நமக்கு. ஓகே சார். இந்த உதவியாளர் என்ன பண்றாரு, நமக்கு உதவி செய்யறாரு. எப்படி உதவி செய்யறாரு? இது மரம், இது மட்டை, இது குளம், இது குட்டை, இது நல்லது, இது கெட்டது, இது சாப்பிடக்கூடியது, இது சாப்பிடக்கூடியது, இது தேவையில்லாதது, இது தேவைன்னு நம்ம சுயத்துக்கு உணர்த்துவதற்கு ஒரு உதவியாளர் தேவை. அந்த உதவியாளர் தான் மனம். இப்ப பிரச்சனை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, யாரு உதவியாளர், யாரு முதலாளி? கரெக்ட். யார் உதவியாளர், யார் எஜமான்? எஜமான் வந்துட்டு உதவியாளர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்குற சூழல்ல இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா உதவியாளரால் தான் இவ்வளோ பிரச்சனையும், மனம்ங்கிற உதவியாளரால் தான் எல்லா பிரச்சனையும். ஆனால் அந்த எஜமான் பிரச்சனை பண்ணுறவரையே கூப்பிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நடக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ ஒரு சூழல் இருக்குது. ஆக்சுவலாக பிரபஞ்சம் படைச்சது எதுக்காக? மனசை நீ அடையாளப்படுத்திக்கிறதுக்காக. நீ பாவம், ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒரு உதவி செய்ய ஒரு உதவியாளர் அனுப்புறேன். அவங்க ஹார்ட்வேர், தட் இஸ் பிசிக்கலா உடம்பாகவும், சாஃப்ட்வேர் ஏற்கனவே பதிவுகள் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒரு பதிவு பார்த்துட்டு அந்த பதிவு பின்னிட்டு தேவைப்படும் அப்படிங்கிற சூழல்ல ப்ரீ ரெஜிஸ்டர்டு ரெக்கார்ட்ஸ் ஆகவும் டேட்டா கலெக்ஷன் ஆகவும் ஹார்ட் டிஸ்காகவும் ஒரு ஃபார்மில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் உதவியாளர்களை நமக்கு கொடுத்துருக்குது இந்த பிரபஞ்சம். இந்த உதவியாளர் என்ன பண்ணுறாரு, முழுக்க முழுக்க நம்ம இருக்கிற தன்மையை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு தாட் ப்ராசஸ், எண்ணங்களை அபரிதமாக உற்பத்தி பண்ணுறதும், தேவையில்லாத விஷயங்களை ஏகப்பட்ட விஷயங்களை லோட் பண்ணி வச்சுக்கிறதும், கடமைகளையும் பொறுப்புகளையும் அவங்களே ஏற்படுத்தி சுமந்துக்கிறதும், என்ன நோக்கத்துக்காக இந்த படைப்பு பிறவி எடுக்கப்பட்டதோ அதிலிருந்து முற்றிலும் ரெசிப்ரோக்கள் தலைகீழாக நம்மளை மாற்றி வாழ வைப்பதும் இந்த வேலைக்காரர் அப்படிங்கிற இந்த உதவியாளருங்கிற மனதால் நம்ம எல்லாமே ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். எஸ். ஸோ இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல விஷயங்களையும் கொடுக்குது, இல்லை கெட்ட விஷயங்களையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்லை அதாவது எஸ், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிற இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம இந்த மனம் அப்படிங்கிறவங்களை வச்சு நீங்கள் என்ன வேலை பார்த்து என்ன சாதிச்சாலும்
அது தற்காலிக தீர்வு. பகுத்தரை பொறுத்தவரையில் மனதால், மனம்ங்கிற உதவியாளரால் நீங்கள் என்ன மாதிரி புகழோட உச்சியோ, அதிகாரத்தோட உச்சியோ, செல்வத்தின் உச்சியோ எங்கே போனாலும் தற்காலிக தீர்வாக தான் இருக்கும். உங்களுக்குள்ள அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். இன்னும் இன்னும் இன்னும்னு தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருப்பார். அப்போ தள்ள 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 நீங்கள் நிறைவுனா என்ன, நிம்மதினா என்னன்னு தெரியாமலே போயிடும் கடைசி வரைக்கும். எதுக்கு தான் வந்தோன்னு தெரியாமலே போயிடும் கடைசி வரைக்கும். அப்போ தான் பகத்தர் சொல்கிறாரு, சுதாரிச்சுக்குங்க. நீங்கள் தேட வந்தது தற்காலிக தீர்வை அல்ல. உதவியாளரை பயன்படுத்தினா அதிகபட்சம் தற்காலிக தீர்வோட உச்சத்தை தொடலாம். நீங்க பாவம் அறியாமையில இருக்கீங்க, சுதாரிச்சுக்குங்க. அப்ப மனம்ங்கிற உதவியாளரை நம்ம பயன்படுத்தும் பொழுது தீர்வு உண்டு. அது டெம்பரவரி, தற்காலிகமா மட்டும்தான் இருக்கும். பட் பெர்மனன்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் கால்டு பிரபஞ்ச தன்மை, படைக்கப்பட்ட நோக்கம். எஸ். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம், நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ நிறைவுனா என்ன, நிம்மதினா என்ன சார்? அருமை. நிறைவுங்கிறது அல்டிமேட். ஓகே. நிம்மதிங்கிறது டெம்பரவரி. டெம்பரவரி மீன்ஸ் அது அது இப்படி தான் இருக்கும். அடடா பரவாயில்லையே, இப்போ சாப்பிட்றீங்க, கரெக்ட்? எப்படி கிடைக்குது? சாப்பிட்ட உடனே ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆமா சார், சாப்பிட்டோம், இப்போ இந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டோம், ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தோணும். நிம்மதி, சாப்பிட்டா நிம்மதி, கரெக்ட்? சாப்பாடு தேவையே இல்லைங்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்க, பசியே எடுக்காது இனிமேட்டு, அப்படின்னா எப்படி இருக்கும்? நிறைவு. நம்ம எதுக்குமே ஓட தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடும். நிறைவு, அவ்வளோதான். அவ்வளோ அங்கதான் நிறைவு. நிறைவுங்கிறது பெர்மனன்ட் சொல்யூஷன். ஐயோ இனிமேட்டு பசியே எடுக்காத ஒரு சூழல் வந்துருச்சுப்பா நமக்கு, நீ யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நான் ஓட வேண்டிய அவசியமே இல்லைப்பா, நான் பறக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா, அட அட அடா இதைத்தாம்பா நான் தேடனேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வருதுல்ல, தட் இஸ் நிறைவு. ஓகே சார். எஸ். ஸோ நிறைவுக்கும் நிம்மதிக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிச்சயமாம்மா, நிச்சயமா. சார், இப்போ உங்கள் நேம் பகுத்தர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து நான் கேள்விப்படாத ஒரு பேர். ஸோ அதுக்கான மீனிங் என்ன சார், பகுத்தர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம்? அருமை. பகுத்தர் அப்படின்னா ஒரு அடையாளமற்ற தன்மை. ஓகே சார். அப்படின்னா பகுத்து உணர்ந்த ஒரு தன்மை. சரிங்க சார். அந்த பகுத்து உணர்ந்த தன்மையை குறைந்தபட்சம் எப்படி எல்லாத்துக்கும் புரியற மாதிரி அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துல தான் பகுத்தர், பகுத்து உணர்ந்தவர் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகளோட சுருக்கம் தான் பகுத்தர். ஓகே சார். இதுவும் அடையாளம் தானே, இதுவும் ஒரு அடையாளம் தானே அப்படின்னா, அருமையான ஒரு கேள்வி. எப்பயுமே வைரத்தை வச்சு தான் வைரத்தை அறுக்க முடியும். ஆமாம் சார், கரெக்ட்? ஒரு முள்ளை வச்சு தான் இன்னொரு முள்ளை எடுக்க முடியும். இப்போ இப்படி ஒரு தன்மையை ஒருத்தர் அடைஞ்சிருக்காருங்கிறத வேற எப்படி தான் வெளிப்படுத்துறது? இப்போ இந்த செய்தி, இந்த உணர்தல், இந்த உணர்ந்த ஒரு அனுபவம் மற்ற உணர்வாளர்களுக்கும் மற்ற சக சகோதரர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் குறைந்தபட்சம் தேவைப்படுது. கண்டிப்பா சார். இவரு அவரு அடியேன் அப்படி சொல்லிட்டு போனா எந்த அடியேன், எந்த அவரு, எந்த இவருங்கிறப்ப அங்கே குறைந்தபட்சம் ஒரு குறிப்பு தேவை இருக்குது, சுட்டிக்காட்டுதல் தேவை இருக்குது. கரெக்ட்? அதோட வெளிப்பாடு தான் பகுத்தர். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அடையாளம் கிடையாது. உதாரணத்துக்கு ஜாதி, மத, இன, மொழி எந்த அடையாளம் இல்லை. இது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்க, பகுத்து வகுந்து உணர்ந்த தன்மை. சரி, இந்த தன்மைக்கும் மற்ற தன்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒரு ரூம் இருக்கு. ஓகே சார். ஒரு ரூம்ல கதவோட இருக்குது. அந்த ரூம் நீங்களா உள்ள போய் தாப்பா போட்டு இருக்கிறதுக்கும் வெளியே ஒருத்தர் தாப்பா போட்டுட்டு போறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் தாப்பா போட்டுட்டேன் அப்படின்னா நான் சேஃபா இருக்கேன்.
நான் ஓபன் பண்ணா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். நான் சேஃபா இருக்கேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் சார். வெளியே தாப்பா போட்டு போனாங்கன்னா யார் வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம்னு ஒரு பயம் நிலைமை இருக்கும். எஸ், இதுதாம்மா பகுத்தத்தன்மைக்கும் மற்ற தன்மைக்கும் உள்ள வித்தியாசம். உங்ககிட்ட சாவி இருக்கு, ஓகே, யூ ஹேவ் ரைட்ஸ். நீங்கள் உள்ள தாப்பா போட்டுட்டு அப்பா என்னை விடுங்கடா சாமி, எனக்கு எனக்கு போதும், நான் நிறைவாக இருக்கேன், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தாப்பா போட்டுட்டு நம்ம செலிப்ரேஷனில் இருக்கிறது எப்படி, வெளியே ஒருத்தர் தாப்பா போட்டுட்டு இப்போ இருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி? இவ்வளோதான் வித்தியாசம். வெளியே தாப்பா போட்டு போயிட்டா உங்களால் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுதான் மனிதனோட வாழ்க்கை. மனம்ங்கிறது வெளியே தாப்பா போட்டுருது. நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற மனம் வெளியே தாப்பா போட்டுட்டு சேஃபா இருங்க சேஃபா இருங்கன்னா, ஐயோ வெளியே திறந்து விடிய நான் போட்டுக்கிறேன், ஏன் தாப்பா நான் போட்டுக்கிறேன். அந்த பகுத்து உணர்ந்த தன்மை உள்ள இருக்கும். அந்த தன்மையை உணராதவருக்கு உள்ள வித்தியாசமே இதுதான். நீங்களாம் இருக்கிறீங்க எப்படி, ஏதோ ஒன்று உள்ள பேசிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று தள்ளிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று தாட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னடா என்னடா என்னடான்னு, எங்கடா எங்கடா ஏடா மாசான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே. வெளியே பூட்டியாச்சே, வெளியில பூட்டிட்டா எப்படி உனக்கு தெரியும்? நானா சொல்றேன், நீ பூட்டினதெல்லாம் போதும், நீ கொடுத்ததெல்லாம் போதும், கொஞ்சம் ஓய்வெடு, நான் என்னைய பூட்டிக்கிறேன், எனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு கிஃப்ட். கண்டிப்பா சார், கிஃப்ட். இந்த கிஃப்டை நான் உன்னை சேஃபா வச்சிருக்கேன்னு நீ வெளியில பூட்டிட்டு போனீங்கன்னா இதுதான் தப்பு. அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு தன்மையும் உணர்த்துது. எஸ்மா. ஸோ உங்களோட விளக்கம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு சார். குட் குட் குட். எஸ் சார், சுயம், மனம், பிரபஞ்சத்தன்மை, இதை பத்தின விஷயங்களை கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்க சார். அருமை, வாழ்த்துக்கள். அதாவது கான்சியோகிராசி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த 3 விஷயத்தையும் இந்த மக்கள், உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்தில் நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் பால் நம்ம செய்திகளை அழகாக சொல்யூஷனோட கொடுத்துட்ருக்குறோம். எஸ், ஓகே சார். கான்சியோகிராசி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மனதடிமைத்தனத்திலிருந்து மீண்டு உணர்வு தளத்துக்கு வாங்க. எஸ், அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை எந்த இடத்துல எந்த செகண்டில் உங்கள் இருப்பு, உங்களுடைய சுயங்கிற இருப்பை கேட்ச் பண்ணுறாங்க, அதை உணருங்க. உணர்ந்துட்டு கான்சியோகிராசி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு வாங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ இருக்கிற சிஸ்டம் டெமோக்ரஸி சிஸ்டம். இதில் முழுக்க 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 அறிவு தான் ஆயுதம். ஓகே சார். நீங்கள் அறிவை எடுத்தீங்கன்னா உங்களை விட இன்னொரு அறிவை ஒருத்தர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான். அவன் அறிவை பார்த்துட்டு அதை விட இன்னொருத்தன் அப்டேட் ஆகிறான். இப்படி அப்டேஷன் 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 போயிட்டு இருந்தா என்ன நோக்கத்துக்காக நம்மளை இந்த பிரபஞ்சம் படைச்சது? நீயும் நானும் அறிவை வச்சு போராடி ஆயுதம் ஏந்தி அறிவாயுதம் ஏந்தி சண்டை போடவா படைச்சது? ஏதோ ஒரு பர்பஸ், ஹிடன் அஜெண்டா இருக்குது. அப்போ பகதர் என்ன சொல்றாரு, இந்த டெமோக்ரஸி சிஸ்டத்தில் உன்னைய இழந்து தான் இன்னொன்று பெற முடியும். உன் உண்மைங்கிற அந்த சுயங்கிற தன்மையை இழந்தாதான் இன்னொன்னையே பெற முடியும். உன்னைய இழந்து கண்களை இழந்து காட்சியை வாங்கிறதுக்கு தான் இது சமம். சுதாரிச்சுக்குங்க. மனதடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுயங்கிற உணர்வு தளத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் 3 தியரி சொல்றாரு. யாரு? பகதர். ஜெனரல் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ், பொதுவான விஷயம். சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாரு. தன்னிலை இஸ் ஈக்குவல் டு முன்னிலைங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பொருளும் சமம் அப்படிங்கிறாரு. எதை வேணாலும் பாருங்க, சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். நீங்க பார்க்குற விஷயமும் நீங்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத
ஜென்ரல் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ்னு சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு. ஓகே சார். செகண்ட் என்ன வைக்கிறாரு? மாடிஃபைடு தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ். மாற்றி அமைக்கப்பட்ட. அடுத்தது சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங் சொல்றாரு. தட் இஸ் மாடிஃபைடு தியரி ஆஃப். கடைசியா அல்டிமேட் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒன்று சொல்றாரு. அது சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இந்த மூணு தான் இருக்குது. சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னா நீங்களும் நானும் ஒன்று தான். நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே சொல்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. அது உயிரற்றது உயிருள்ளது எல்லாமே எல்லாமே. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடலில் இருக்கீங்க. ஓகே சார். நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே கடலில் இருக்குது. இந்த கடல் தண்ணியை கான்சியஸ்னஸாக வச்சுக்கங்க. ஓகே. கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு இறப்பு வருது. இறப்பு வந்த உடனே என்னவா நீங்கள் மாறுவீங்க? உடல் சிதஞ்சி சிதஞ்சி சிதஞ்சு கடல் தண்ணியாக மாறிடுமா? கடலில் தானே கரையுவீங்க. ஆமாம் சார். நீங்கள் கடலில் தான் கரைய முடியும். இந்த கடலில் கரையும் பொழுது இந்த கடல் தண்ணியில் தானே எல்லாம் இருக்குது. ஆமாம் சார். அப்போ நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் தானே போவீங்க. புரியுதுங்களா? புரியல சார் எனக்கு ஆக்சுவலி. இப்போ நம்ம அதாவது இப்போ இருங்க, பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு உப்புன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். தண்ணியில் போடுறோம். உப்பு கரையுது. உப்பு கரைஞ்சது எங்க என்னவா இருக்கும்? கடல்ல தான். தண்ணியா தானே இருக்கும். தண்ணியா தானே இருக்கும். தண்ணியா மாறிடுச்சு. அது தண்ணியா மாறிடுச்சு. இந்த மாதிரி தானே நீங்களும் ஒரு கண்டெய்னர் இருக்கீங்க. ஹியூமன் கண்டெய்னர்ல இருக்கீங்க. இந்த கண்டெய்னர் டிஸப்பியர் ஆச்சுன்னா என்னவா மாறும்? அந்த உப்பு கரைஞ்ச மாதிரி இந்த எம்டினஸா தானே மாறும். இந்த எம்டினஸா தான். அப்ப ஏற்கனவே நீ எம்டினஸ்ல இருந்து தானே நீ வந்திருக்கிற. அப்ப உனக்குள்ளேயும் எம்டினஸ் இருக்குது. நீ பார்க்கறதுக்குள்ளேயும் எம்டினஸ் இருக்குது. நீ கேட்கறதுக்குள்ளேயும் எம்டினஸ் இருக்குது. நீ சாப்பிட்றதுக்குள்ளேயும் எம்டினஸ் இருக்குது. எல்லாமே எம்டினஸ்குள்ள தான் இருக்குது. எம்டினஸ்ங்கிறது வெளியில தெரியல. ஒரு கண்டெய்னரால மறைக்கப்பட்டிருக்குது. ஓகே. ஒரு அணுவை எடுத்தா 99.9% எம்டினஸ் தான் இருக்குது. 0.000% சம்திங் தான் சாலிட் மெட்டீரியல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங்கு, சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். ஆமாம் ஆமாம். இன்ஃபினிட்டிவ்னா அது எல்லையற்றது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ 3 தியரி நம்ம என்ன சொல்லிட்டோம்? சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்டுங்கிறோம். அதே சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங்கிறோம். அதே அல்டிமேட்டில் என்ன சொல்கிறோம்? இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிடுறோம். அப்போ இன்ஃபினிட்டிவை தான் அன்டிட்டர்மைண்டு, தீர்மானிக்க முடியாது. சரி, இப்போ சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஃபினிட்டிவ் எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தன்மை எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஒன்று சப்ஜெக்டில் இருக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிற சப்ஜெக்டில் இருக்கலாம். இல்லாட்டி ஆப்ஜெக்டில் இருக்கலாம். மூணாவது ஒரு இடத்துல இருக்க முடியும். எங்கே? இமேஜின். விட்னஸாக இருக்கலாம். ஓகே. 2 பேரையும் பார்க்குற இடத்துல இருக்கலாம். தட் இஸ் கால்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங், விட்னஸிங். ஓகே சார். இந்த யூனிவர்ஸ் விட்னஸாக இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற விஷயம். சரி, ஆப்ஜெக்ட்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள்னா இந்த கண்ணால் பார்க்குற விஷயம் மட்டும்தானா? அப்படி கிடையாது. காதால் கேட்கறதும் நுகர்வதும் தொடுபடு உணர்வு எல்லாம் ஆப்ஜெக்ட். அது இல்லாமல் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் என்னது? எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனை, இதெல்லாம் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் இருக்கலாம், அல்லது சப்ஜெக்டில் இருக்கலாம், அல்லது விட்னஸிங்க 3வது ஸ்டேஜில் இருக்கலாம். சரி, சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இது சப்ஜெக்ட். இந்த மொபைல் ஃபோனு சப்ஜெக்ட். ஓகே சார். இந்த மொபைல் ஃபோனு ஆப்ஜெக்டை பார்க்குது. இந்த வாட்டர் கேன் ஆப்ஜெக்ட். கரெக்ட். கரெக்டா? இப்போ சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நான் சொல்ல போகிறேன். அதே சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங்னு சொல்ல போகிறேன். ஓகே. அதே சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்னு சொல்ல போகிறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். இதுவும் ஒன்னாகுமா அப்படின்னு கேட்டா எஸ். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பார்க்குது. ஓகே. இப்ப ஆப்ஜெக்ட் இல்லை. கரெக்ட். எடுத்தாச்சு. ஓகே சார். கரெக்ட். இப்ப என்னாச்சுங்க? எம்டியா இருக்குது.
இப்ப ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. ஆகாது. இப்ப கொஞ்ச நாள்ல இதுவும் எம்டி ஆயிடுச்சு. இதுவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டுமே இல்ல. இல்ல. அப்ப இருந்தா ஒரு விஷயத்த சுமந்துகிட்டு இருக்குது. எந்த விஷயத்த? இல்லாத விஷயத்த தான் சுமந்துகிட்டு இருந்துச்சு. அதனாலதான் அது விட்டுட்டு போயிருச்சு. அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணது விட்டுட்டு போயிருச்சு இல்ல. அப்ப எதை சுமந்துகிட்டு இருந்திருக்கணும்? ஏதாவது ஒரு விஷயத்த சுமந்து இந்த இடத்த கேட்ச் பண்ணிட்டு இருந்துச்சு இல்ல. அந்த கேட்ச் பண்ணதை சுமந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்ப எடுத்தவன அது வந்துருச்சு இல்ல. அப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயமும் ஒண்ணுதான். தெரியற கண்டெய்னர் மட்டும்தான் வேற. அந்த கண்டெய்னரை நம்ம உதவியாளருங்கிற மனம் என்ன பண்றாரு? வேற வேற வேறன்னு சொல்லி நமக்கும் அந்த கண்டெய்னருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் ஒரு வேறுபாட்டு உணர்வை ஏற்படுத்துறாரு. ஓகே சார். இப்ப சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருந்திருந்தா அப்ப இது நத்திங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒண்ணும் இல்லாதது தானே ஒரு உருவமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப மாடிஃபைடு தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ்ல சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங் வந்துருச்சு. அல்டிமேட்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? அல்டிமேட்ல என்ன? இன்ஃபினிட்டிவ் மட்டும்தான். ஏன்னா நெக்ஸ்ட்ங்கிறது அன்பிரிடிக்டபிள்ங்கிறப்ப அது இன்ஃபினிட்டிவா தான் இருந்திருக்கும் சப்ஜெக்ட். தட் இஸ் கால்டு. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனம் தான் நம்ம எல்லாத்தையும் மனம் தான் எல்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஓகே சார். இந்த டேபிள்ல என்ன இருக்குன்னு கேட்குறேன். சொல்லுங்க. இது என்ன? இதுல என்னமா இருக்கு? ஸோ டேபிள் மேல ஒரு ஃபோன் இருக்கு. எஸ். இந்த ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதன் மூலம் உங்க மனம் எதை கட்டமைக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா, நீ ஃபோன் இல்ல, யூ ஆர் நாட் ஃபோன், ஃபோன் வந்து வேற அப்படின்னு சொல்ல வருதா? அதுதானே உண்மை. இல்ல சார், புரியல. உங்க கையில ஒரு மொபைல் இருக்குது, கரெக்ட்? என்னம்மா இது? மொபைல். மொபைல்னு சொன்னது யாருமா உங்களுக்கு? என் மனம் சொன்னாங்க. அப்படி மனம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னம்மா? ஃபோனை ஃபோன் தானே சொல்லணும். இங்கதாம்மா தப்பு நடக்குது. ஃபோன் இது ஃபோனுன்னு சொல்றதின் மூலம் நீ ஃபோன் இல்லைன்னு சொல்லுது. நீ ஃபோன் கிடையாது, அது வேற, அது வேற, நீ வேற. அதாவது என் கையில இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் அது, நான் வேற அப்படிங்கிறது. ஆமா, அது வேற, நீ வேறன்னு சொல்லுது. கரெக்ட் சார். நீ வேற, அது வேறன்னு சொல்லுது மனம். இதுவே நமக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் வேற வேற வேறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் உண்மை என்னன்னா சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். இந்த வேறங்கிறப்பதான் என்ன வருதுங்க? பிரச்சனையே வருது. அந்த இடத்துல பிரச்சனை வருது. அப்படி வேற பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, எதெல்லாம் நீ இல்லையோ, எதெல்லாம் வேறையா இருக்குதோ அதன் மூலம் தான் உனக்கு பிரச்சனை வரும். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப மனசோட பேஸ் அப்படித்தானே இருக்குது. பேஸ் மனசோட அடிப்படையே அடையாளப்படுத்துதலும் நீ இல்ல அது, நீ இல்ல அதுன்னு அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலயும் ஹிடன் அஜெண்டாவே இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? நமக்கு ஒரு லோனிங்னஸ் வருது. ஐயோ நான் இல்லையா எல்லாமே. இப்ப இப்ப என்னாச்சு? அடுத்தது எல்லாமே நீதான் அப்படின்னு வந்துருச்சுன்னா செலிப்ரேஷன் தானே இருக்காங்க, பிரச்சனையே இருக்காது. அவ்வளவுதான். அப்ப உதவி செய்ய வந்தவர் என்ன பண்றாரு? அடையாளப்படுத்தி டேட்டா ஃபார்ம்ல நமக்கு ஸ்டோரேஜா ஏக்கம் தாக்கம் கடமை பொறுப்புங்கிற அந்த ரேஷியோல அடுக்க அதன் மூலம் கடமைகளும் பொறுப்புகளும் ஏக்கங்களும் தாக்கங்களும் அபரிதமான ஒரு எண்ண உருவாக்கத்தை தொடர்ச்சியா செய்வதன் மூலம் நாம இருக்கிறோங்கிற அந்த இருப்புத்தன்மை முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு 24x365 ஹவர்ஸ் 10ல் எனக்கு டைம் 10லங்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? டோட்டலாவே வெளியேற்றப்பட்டுறீங்க. இதுதான் உதவியாளர்ங்கிற மனம் உங்களை ஆக்கிரமிக்கிற இடம். எஸ். சார், இது வந்து இப்போ எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் வந்து நீதான், ஆனா அது நீ இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. ஒரு பொருளும் நீதான், அந்த சப்ஜெக்டும் நீதான், அந்த ஆப்ஜெக்டும் நீதான் அப்படிங்கறத சொல்றீங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அனுபவத்தை நான் ஃபீல் பண்றேன் சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு இது உங்களுக்கு எப்படி சார்
எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இது எனக்கு எப்படி கேட்கணும் கூட கரெக்டா தெரியல. பட் எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அருமை அருமை. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 2 விதமான ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியா நடக்குது. ஓகே. மனம்ங்கிற ஆக்கிரமிப்புகள் 2 ஃபார்மேட்டில் நடக்குது. ஒன்று தாட் ப்ராசஸ், எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள். இதில் இன்னொரு விஷயம் பேசுகிறான். உள்ளேருந்து ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான், தொண பேசிக்கிட்டே இருக்கிறான். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு உதவி செய்ய வந்த விஷயங்கள். பட் இந்த 2 பேரும் தான் டோட்டலாகவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியறதில்ல. நான் பயிற்சி எடுக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். கடைசியாக நீங்கள் இருந்தது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்பேன். கேள்வி புரியாது மக்களுக்கு, உடனே கேள்வி புரியாது. பகுத்தறை இன்னொரு முறை கேளுங்க. எஸ், கடைசியாக நீங்கள் இருந்தீங்கல்ல, இத்தனை வருஷம் இருந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதில் நான் இருந்தேன் அப்படின்னு எப்பயாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? கடைசியாக நீங்கள் இருந்தது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஆன்சரே தெரியல. ஏன்னா இருக்கிறதே தெரியல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கிறங்கிறதே தெரியல. ஒண்ணு நம்ம கிட்ட யாராவது பேசிட்டு இருக்கும்போது நம்ம உள்ள இருந்து ஒருத்தன் பேசுறான். ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ள இருந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான். தாட் ப்ராசஸ், வீடியோ ஆடியோன்னு சொல்லுவேன். உள்ள ஆடியோ வந்துட்டு பேசுறது, வீடியோ ஃபார்ம் வந்துட்டு தாட் ப்ராசஸ். இந்த 2ம் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க ஆப்சண்ட், இருக்கிறதே தெரியல. இப்ப இன்னும் சொல்ல வரனா, உங்களை சுற்றி ஒரு 6 குழந்தைங்க இருக்கு. ஓகே சார். 6 குழந்தையும் 6 வித டைரக்ஷன்ல இழுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க யாரை சமாளிப்பீங்க? யாரா அதிக வீரியத்துல இழுத்தாங்கன்னா, அதிக பிரச்சனையில அதிக பாதிப்பை கொடுக்குற மாதிரி தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்கள தானே கவனிப்போம். கண்டிப்பா. அப்ப நீங்க எங்க இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்க இழுக்கிறான், அங்கதானே பார்ப்போம். என்ன பிரச்சனை அதை தானே பார்ப்போம். நான் எங்க இருக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும் நான் இருக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு கேட்பீங்க. நான் இருக்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும்? அவன் இழுக்கிறான், அங்கதானே போயாகணும். இந்த குழந்தை இங்க இழுக்குது, இங்கதானே போயாகணும், அங்க அதுதானே போயாகணும். இப்படிதான் நீங்க 5 புலன்கள்லயும் 6வதா மனம், மைண்டு, அந்த இடத்துலயும் இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல. இப்ப நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கூட அப்பப்ப லைட்டா உங்க பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு போவான். கண்டிப்பா சார். உள்ள இருந்து இந்த மாதிரி கேள்வியும் கேட்கலாமேன்னு ஒருத்தர் சொல்லுவான். தட் இஸ் ஒரு விஷயம் பேசும். அடுத்தது இந்த ஏசியோட அட்மாஸ்பியர் உங்க தோல் உணர்த்தும். கண்டிப்பா. அடுத்தது வெளியில யாரா பேசுறாங்களா, அந்த அது வந்து காதுல விழும். இதெல்லாம் 6 டைமென்ஷன்ல உங்களை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறப்ப எப்படி நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இவெல்லாம் யாரு? உதவி செய்ய வந்தவனுங்க. கேட்டா உதவியாளர்கள். ஏடா உதவியாளர்களை எனக்கு கொஞ்சம் உடுகடா நிம்மதியா, எனக்கு கொஞ்சம் உடுகடா நிம்மதியா அப்படிங்கிற இடம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ அப்பதான் தேட ஆரம்பிப்பான். ஓகே சார். யாரா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா, இந்த கவனிக்கிறது தான் பிரச்சனைக்கே காரணம். இந்த சிந்திக்கிறது தான் பிரச்சனைக்கே காரணம். என்னடா பிரச்சனைன்னு ஆழமா சிந்திச்சா இந்த சிந்திக்கிறது தான் பிரச்சனைக்கே காரணம். என்னடா பிரச்சனைன்னு ஆழமா பார்த்தா இந்த பாக்குறது தான் பிரச்சனைக்கே காரணம். இதெல்லாம் எதுவுமே பண்ணலைன்னா பிரச்சனையே. என்னடா பிரச்சனைக்கு காரணம்னு ஆழமா கேட்டா இந்த கேட்கறது தான் பிரச்சனைக்கே காரணம். 5 புலன் 6வதா மைண்டு போட்டுக்குங்க. அடே அப்பா, என்னடா உலகமே இப்படி எல்லாம் பயன்படுத்தி ஓடிட்டு இருக்கிறப்ப பகுத்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுதாங்க தீர்வு. நான் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன்னு நீங்க தொலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பிரதர். அப்ப கொஞ்சம் நில்லுங்களே, நின்னா கொஞ்சம் கவனிங்களே, கவனிச்சா நீங்க தெரியுவீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய நிகழ்வு என்ன தெரியுங்களா? நீங்க உங்களை சந்திக்கிறது. நீங்க உங்களை சந்திச்சிட்டீங்கன்னா நீங்க வந்த கடமை ஃபினிஷ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நோக்கத்திற்காக வந்தமோ அந்த நோக்கம் முழுமை அடைஞ்சிருச்சு. தட் இஸ் கால்டு முழுமைங்கிற செலிப்ரேஷன், கொண்டாட்ட நிலை. தட் இஸ் கால்டு அல்டிமேட். எஸ்மா சார். இந்த பகுத்தர் தன்மையை அடைவதற்கான ஸ்டேஜஸ் இருக்கா சார்? நிச்சயமா இருக்குமா. ஆக்சுவலா
ஃபஸ்ட்டு நீங்கள் இரண்டாக இருக்கும் பொழுது உணருதலும் உணர்த்துதலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் ரெண்டாக இருக்கிறேன்னா என்ன பகத்தரே புரியல. நீங்கள் ஆல்வேஸ் ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு புற சூழல்லேருந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம், இதுலேருந்து தொடர்ச்சியாக உணர்த்திக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருக்குது. இந்த உணர்த்துதலுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. அப்போ உணர்த்துதலும் நடக்குது, உணர்தலும் உணர்ந்து ரியாக்ட் பண்ணுறீங்க. இந்த உணர்ந்து ரியாக்ட் பண்ணுற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது மைக்ரோ செகண்டில் முடிஞ்சிருது. இந்த ரியாக்ஷன் மட்டும்தான் தெரியுது, உணர்வது தெரியறது இல்லை. கண்டிப்பாக சார். எஸ், இந்த உணர்தலும் உணர்த்துதலும் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது நீங்கள் ரெண்டாக இருக்கீங்க. இந்த உணர்த்துதல் இருக்குல்ல, இந்த உணர்த்துதல் தான் இப்போ பெரிய பிரச்சனை. 100% உணர்த்துதல்லையே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், உங்களை நீங்கள் இயக்கல, புறச்சூழல் இயக்குது, ஆப்ஜெக்ட் இயக்குது, சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் இயக்குது. எப்படி இயக்குது கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒன்று பேசுது, உங்களுக்குள்ள ஒருத்தர் பேசுகிறார். யார் பேசுகிறா? பேசுகிறவர் நானா? நான் தானே பேசுகிறேன் இல்லைங்கிறார் பகத்தர். நீங்கள் கேட்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் எப்படி இருக்க முடியும் அந்த இடத்துல? கேட்கலினா நீங்கள், உங்களுக்கு கேட்குது, அப்போ எப்படி நீங்களா இருக்க முடியும்? அது நீங்கள் இல்லை. சரி, அது உதவியாளர், உங்கள் உதவியாளர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நாளைக்கு கரண்ட் பில்லு லாஸ்ட்டுங்கிறாரு, லாஸ்ட் டேட்டுங்கிறாரு. எஸ் புரியும், சாயந்தரம் ஜிபே பண்ணிடுறேன், பதில் சொல்லிடுறீங்க, முடிஞ்சு போச்சா? பேலன்ஸ்டா? இந்த மாதிரி பேலன்சிங்காக வெளியில இருந்து உணர்த்தப்பட்ட விஷயம் நிறைய உணர்த்திக்கிட்டே இருக்குது. நீங்க பேலன்ஸ் பண்ண முயற்சி எடுத்து சில விஷயங்கள் மட்டுமே பேலன்ஸ் பண்றீங்க, பல விஷயங்கள் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. அப்பதான் என்ன ஆகுது, முழுக்க நீங்க தொலைஞ்சு போயிடுறீங்க. இப்ப நீங்க ரெண்டா இருக்கீங்க, உணர்தலும் உணர்த்துதலும் ரெண்டு ஃபார்ம் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுது, பொதுவான மனிதர்களுக்குள்ள நடக்கிற ஸ்டேட் இது. எல்லாருமே ரெண்டா தான் இருக்காங்க, ரெண்டா இருக்கிறப்பதான் இது நடக்கும். இந்த ரெண்டை ஒன்னாக்க முயற்சி எடுக்கிறீங்கல்ல, தட் இஸ் கால்டு ப்ராசஸ். படி, ஃபர்ஸ்ட் படி. எப்படி ரெண்டை ஒன்னாக்குறது? அழகா ஒன்னாக்கலாம். எப்படி? இந்த யூனிவர்ஸு இவ்வளோ ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு, இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நான் என்னை தொலைய தானே வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மூலம் எனக்கு தீர்வு தர மாதிரி இருக்குது, அது தற்காலிகமாக தான் தருது, அது பெர்மனண்ட்டாக ஏன் கொடுக்க மாட்டேங்குது? பெர்மனண்ட்டாக கொடுக்காததுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த ஆப்ஜெக்டை படைக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த கேள்வி வந்தாவே நல்ல விஷயம். அதுக்குள்ளேயே நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம், ஆப்ஜெக்டுக்குள்ளேயே ஆன்சர் எடுக்கலாம். எப்படி? ஆப்ஜெக்டுக்குள்ளேயே சப்ஜெக்ட் தான் இருக்குதுன்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஆப்ஜெக்டை எந்த புலன்களின் மூலம் நீங்கள் சந்திச்சாலும் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் இன்டலெக்சுவலாக அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக அணுகுவதற்கு நீங்கள் கவனித்தல் அப்படிங்கிற அந்த டூலை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன நடக்கும்? நீங்களும் ஆப்ஜெக்டும் ஒன்னோட ஒன்னா கலக்கிற இடத்துல திளைத்தல் இன்டல்ஜிங் ஆஃப் ஃபுல் என்ஜாய்மெண்ட். நீங்களும் ஆப்ஜெக்டும் சந்திக்கிற அந்த இடத்துல திளைத்தல்னு ஒரு விஷயம் நடக்குது. இந்த திளைத்தல் நடந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜே பூரணத்துவங்கிற பிரபஞ்சத்தன்மைக்கு போயிடலாம். இந்த திளைத்தல் அப்படிங்கிற விஷயம்தான் நுழைவாயில். எப்படி சார் திளைக்கிறது? நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கள, ஒவ்வொரு ப்ராடக்டாக கன்சியூம் இந்த கன்சியூமிங்கில் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து அப்படி கடக்கிறோம்ல, அந்த இடத்துலையும் அந்த ப்ராசஸ் எது பிரபஞ்சமும் நம்மளும் சந்திக்கிற அந்த ப்ராசஸ்க்கு உண்டான நுழைவு வாயில் காத்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஸ்டெப்பு. இது ஒன்றாக எடுக்கிற முயற்சி. ஒன்றாக எடுக்கிற முயற்சியோட அல்டிமேட் என்னங்க? அந்த உதவியாளர், மனம்ங்கிற உதவியாளர் கம்ப்ளீட்டாக விடுபடக்கூடிய அந்த சூழல் தேர்டு ஸ்டேஜ். தட் இஸ்
பூரணத்துவம்ங்கிற அந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே யூனிவர்ஸு ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்காக உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் என்ன பண்ணிடுறீங்க, இந்த மனம் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் சார்ந்த விஷயங்களை உண்மை உண்மை உண்மைன்னு நம்பி, வெறும் கண்டெய்னர், வெளியே தெரிகிற கண்டெய்னரை உண்மைன்னு நம்பி, அந்த கண்டெய்னர் நாம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு நம்ம என்ன ஆயிடுறோம், டோட்டலாகவே கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் சார், உங்களுடைய கான்சியஸ்னஸ் தியரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எஸ், அதாவது ஜென்ரல் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸில் என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். எஸ். மாடிஃபைடு தியரி ஆஃப் கான்சியஸ்னஸில் என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங் சொல்ல வரோம். அல்டிமேட் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸில் என்ன சொல்ல வரோம், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது அன்டிட்டர்மைண்டு. அன்டிட்டர்மைண்டு அப்படின்னா என்னங்க, எதையுமே யாருமே தீர்மானிக்க முடியாது. இதுதான் தியரிஸ். இந்த தியரி மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த மனித குலம் இது வரைக்கும் அறிவியல் சார்ந்து இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தும் தனி ஒரு மனிதன் நிறைவை எட்ட முடியவில்லை என்றால் யார் மீது தவறு? உங்களை நம்பி தானே அறிவியல் படித்தேன், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டேன், உங்களை நம்பி தானே வாழ்கிறேன், எனக்கு எங்கே நிறைவுன்னு நம்ம நிர்வாகத்திட்ட தானே கேட்க முடியும். கண்டிப்பாக சார். நான் உங்களை நம்பி தானே இந்த நாட்டில் இருக்கேன், நீ நல்லது செய்வேன்னு தானே ஓட்டு போட்டேன், நீ நல்லது செய்வேன்னு தானே அறிவியலை ஏற்றுக்கிட்டேன். இது எல்லாமே என்னைய பங்கு போட்டுக்கிட்டு தான் இருக்குது, என்னைய கூறு போட்டுக்கிட்டு தான் இருக்குது, நிறைவின்மையோட உச்சத்தில் தானே என்னை வச்சிருக்குது. உங்களை நம்பினதுக்கு இதுதான் எனக்கு தண்டனையா? எனக்கு உண்மையை சொல்லி கொடுங்க. நான் ஒரு முறை தானே மனுஷனாக பிறந்திருக்கேன், நான் பாவம் தானே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? கிடைச்ச மனித வாழ்க்கையை நிறைவோட கொண்டாடுவதற்கு நான் ஏன் தடையாக எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதிலிருந்து விடுபடக்கூடாது? அதற்கு நீங்கள் என்ன கைமாறு என்ன வச்சிருக்கீங்க, விஷயங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கிறேன். தடுப்பூசி போட சொல்லி போட்டுக்கிட்டேன், படிக்க சொன்னீங்க படிச்சுக்கிட்டேன், வேலை தேட சொன்னீங்க வேலை தேடி, நீ கண்டுபிடிச்சதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைவு எங்க? அப்படி என்ன பண்ணணும், என்டையர் மனித குலத்துக்கு ஏப்பா கொஞ்சம் நிறைவையும் பாரப்பான்னு ஒரு சப்ஜெக்டாக கொடு, அதை ஏற்றுக்கிறேன், சப்ஜெக்டாக கொடு. இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க, ஜென்ரல் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் சொல்லி கொடு. நானும் நான் பார்க்குறவனும் வேற வேற நீயே சொல்கிற, ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் கனெக்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணி பாருப்பா, அதற்குண்டான சப்ஜெக்ட் இதுதான்ப்பா, தெரிஞ்சுக்க சொன்னால் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன். சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நத்திங், அதையும் சொல்லிக் கொடு, அதையும் கொஞ்சம் பயணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, உணர வேண்டியது தான் இருக்குது. நீ தான் நான் தான் நீங்கிற இந்த பிரபஞ்சம் சொல்ல வருது இல்லை, அந்த இடத்துல போய் நீ சொருகி விடு, அதற்குண்டான ஒரு நிர்வாகத்தை கொடு, ஏற்படுத்து. அதை விட்டுட்டு ஒப்பீடு, சுயநலம், உள்நோக்கம், தலைக்கணம், வேறுபாட்டு உணர்வு, இந்த விஷயங்களை கொம்பு சீவி விடக்கூடிய சூழல்ல தானே இப்போ நம்ம இருக்கோம். பட் யூனிவர்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க, நீ பிறந்ததே மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், அபூர்வம், அற்புதம். இது எப்போ வேணாலும் முடிவுக்கு வரலாம். கிடைச்ச வாய்ப்பை நீ சொர்க்கமாக எடுத்துக்கிறியா, நரகமாக எடுத்துக்கிறியா, வேதனையாக எடுத்துக்கிறியா, சாதனையாக எடுத்துக்கிறியா, உன் கையில் தான் இருக்குது. சரி, என் கையில் இருக்குதுன்னா நீ எப்போ தொலைகிற, எப்போ உன்னுடைய இருப்பை தொலைக்கிற, அந்த இடத்த மட்டும் கூர்ந்து கவனித்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கிடைச்சது சொர்க்கம். நீ தொலைஞ்சிக்கிட்டே இருக்கிற சூழலே வாழ்க்கையாக மாறுனுச்சுன்னா உன் மேலே தப்பு இருந்தாலும் உன்னுடைய சமூக மனம் இருக்குல்ல, அதுவும் என்ன பண்ணுது, உனக்கு பாதகமாக தான் இருக்குது. ஒன்று நீ சுதாரிக்கணும், அல்லது வெளியிலேருந்து ஒருத்தருக்கு சுதாரிச்சுக்கன்னு சொல்லணும். இந்த ரெண்டுமே நடக்கலைன்னா
நீ அறியாமையில் இருக்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. நீ தான் உனக்கு பொறுப்பு. இதை தான் முழுமையாக உணர்த்துவதற்கு தான் பகுத்தர் என்ன சொல்ல வர்றாங்க, இன்னைக்கு அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போனால் கூட எல்லாமே டிட்டர்மினேஷனில் இருந்திருந்தா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் தீர்மானிக்க முடிந்த அந்த அளவுகோலில் அலைவரிசையில் இருந்திருந்தா மனித மூளை அதை கண்டுபிடிச்சிருக்கும். இப்போ மனித மூளையை பொறுத்தவரையில் அது எப்படி செயல்படுதுன்னா, அதுவே அப்டேஷன் மியூட்டேஷன் இதில் தான் போயிட்டுருக்குது. புதுசாக வரக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிறது, அதற்கேற்று தன்னை தகவமைக்கிறது. இந்த செகண்டு என்ன நடக்குது, அதை உள்வாங்கி அடுத்த பரிணாமத்துக்கு தயாராகுது. இதுதான் தொடர்ச்சியாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்டேஷன் மியூட்டேஷன் இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ், அன்டிட்டர்மைண்டு. அறிவியல் உலகம் இந்த இடத்துக்கு வந்து அதற்கு தகுந்த பரிமாணத்தில் இந்த மனித குலத்துக்கு நிறைவை நோக்கிய விஷயத்துக்கு அவங்க வழிவிடணும், வழிகாட்டணும். அதற்கேற்ப யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தணும். இப்போ நம்மளுடைய கான்சியஸ் கிராஸ் இன்டர்நேஷ்னலில் 3 ஸ்டெப் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தி ரியல் சீக்ரெட் 6 months கோர்ஸ். அடுத்தது தி அல்டிமேட் 6 months கோர்ஸ். அதுக்கப்புறம் தி கம்ப்ளீட்னஸ். இந்த 3மே நீங்கள் 2ஆக இருக்கிறப்ப உணர்தலும் உணர்த்தலும் நடக்கிற இடத்துல இருந்து ஒன்றா மாறி திளைத்தலுக்கு வந்துட்டு 3வது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு வர்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை யாரெல்லாம் கூர்ந்து கவனித்து சுதாரித்து அட நான் என்னையும் கொஞ்சம் தேடிக்கிறேன்ப்பா அப்படின்னு வர்றாங்களோ அவங்க உண்மையில் சுதாரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூனிவர்ஸுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு கூர்ந்து கவனித்தா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடுது. நீங்கள் நிறைவை தேடனா நிறைவு தேடுது, நிம்மதியை தேடனா நிம்மதியை தேடுது. நிம்மதி தற்காலிகம், நிறைவு பெர்மனன்ட். இப்போ தான் யார், தனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எதற்கு, இந்த பாதை சரியா, என்ன மீனிங் லைஃபு, இப்படிலாம் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த கேள்வி தான் உங்களை தேடுவதற்குண்டான முதல் ஸ்பார்க், முதல் பொறி. இந்த பொறி எப்போ தோன்றுதோ இது நம்ம கொண்டாடணும், சுதாரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பிரபஞ்ச உண்மை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் அடிப்படை தேவையான பசி உணவை சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்ததே என்ன பண்ணணும், அந்த உணவு ஜீரணமாகறதுக்குள்ள நீங்கள் உங்களை தேடிக்கிங்க. அதுக்கு தான் அந்த உணவே கொடுக்கப்படுது. இந்த பிரபஞ்சம் கொடுக்குற உணவே உனக்கு சக்தி இல்லைன்னு தானே உணவு. சக்தி கிடைச்சிருச்சு இல்லை, நீ எதை தேடுவ, இதான் ஒன்று தேடணும்ல, ஒன்றை தேடுறது தான் அந்த உணவுன்னு சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய உணவை தேடி வைக்கிறாங்க. எப்படி உணவை நிறைய தேடி டம்ப் பண்ணி வைக்கிறாங்க, சேமித்து வைக்கிறாங்க. உணவுக்காக என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் சேமிக்கிறாங்க. அந்த உணவு எப்படிலாம் நமக்கு நம்ம தேவைகள் எப்படிலாம் பூர்த்தி செய்யணுமோ அதற்கு என்ன புகழ் தேவையா அதை சேமிக்கிறாங்க, பொருள் தேவையா அதை சேமிக்கிறாங்க, அதிகாரம் தேவையா அதை சேமிக்கிறாங்க. கடைசியாக அந்த சக்தி, அந்த அந்த உணவு என்ன கொடுக்குது, நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. அந்த சக்தி மூலம் என்னத்தை தேட போகிற, உன்னைய தானே தேடணும். ஃபஸ்ட்டு நீ யார் என்ன அதுதானே பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த பசிக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தேடி 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 இந்த மனித சமூகம் அவ்வளோ குமிச்சு வச்சிருக்குது. குமிச்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த குமிச்சு வச்சவனோட லிஸ்ட்டு மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இவருக்கு, நாளைக்கு இவருக்கு, நாளைக்கு இவருக்கு, அதுக்கான குமிச்சு வச்சது அப்படியே இருக்குது. ஏப்பா இவ்வளோ எனர்ஜி வச்சுட்டு என்ன பண்ண போகிற, அதில் கொஞ்சம் எடுத்து உடனே தேடி இருந்தா பிரபஞ்சத்தோட நோக்கமே, நீ வந்த நோக்கமே நல்லபடியாக பூர்த்தி அடைஞ்சிருக்குல்ல. இப்போ சேமித்து வச்ச பொருள் இருக்குது, சேமிச்சவன் மட்டும் காணாது போயிட்டு இருக்கான், மாறிக்கிட்டே இருக்காங்க. இறந்து போகிறது, அடுத்த மரத்தை பாதுகாக்கிறது, இறந்து போகிறது, அடுத்து இப்படியே போயிட்டு இருக்குது. இதுவா லைஃபு? எங்கே இந்த இடத்துல சுதாரித்தல் நடக்குது? அப்போ தான் பகுத்தர் சொல்கிறாரு, உன் உணவுக்கு மேலே என்ன கிடைக்குதோ அது ஒன்றை தேடுறதுக்கு பயன்படுத்து. அது ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தா கூட தப்பு கிடையாது.
உன்னைய தேடுறதுக்கு தானே கொடுக்குற. ம். அதுல உனக்கு வழிகாட்டுதல் சரியா கிடைக்கலனாலும் கவலைப்படாத, கிடைச்ச வரைக்கும் பயன்படுத்திக்க. ம். இன்னும் அடுத்தது தேர்வு செய், அடுத்தது தேடு. இந்த லைஃப் gift, கண்டிப்பா சார். வீணடிச்சிடாத. ம். அப்படிதான் பகத்தர் சொல்றார். ஓகே. ஸோ இப்போ நீங்க கிளாஸஸ் இருக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, ஆமா. ஸோ நீங்க இதுக்கான கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? நிச்சயமா நிச்சயமா. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஓகே சார். ஆன்லைன் கிளாஸஸை என்ன பண்ணியிருக்கோம், consiocrazy.comனு ஒரு வெப்சைட்டில் ம். கோர்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ம். ஆன்லைன்லேயே நீங்கள் லாகின் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ம். அங்கேயே படிச்சுக்கலாம். ஓகே சார். கோர்சஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மில் அப்டேட் பண்ணி லைவாக இருக்குது, consiocrazy.com. ஓகே சார். அடுத்தது எவ்வரி வீக் ஜூம் மீட்டிங் லைவாக நடத்துகிறேன். ஓகே சார். அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார். எஸ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். அது இல்லாமல் ஒவ்வொரு சிட்டி சென்டர்லேயுமே ஓகே. டைரக்ட் லைவ் ப்ரோக்ராம் நானே எடுக்கிறதுக்கு உண்டான ம். முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே சார். வெகு விரைவில் ம். கோயம்புத்தூரில் நம்ம டேட் அறிவிக்க போகிறோம். ஓகே சார். அப்போ வந்துட்டு திளைத்தல் ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். ஓகே. எஸ், நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ ஆன்லைன் கிளாஸ் நம்ம கத்துக்கிறது ஃபீஸ் கட்டி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபார்ம் வரும், ஆன்லைன்லேயே நீங்கள் ஜிபே மூலம் பண்ணலாம், கோர்ஸ் அங்கேயே ஓப்பன் ஆயிரும். அப்படிங்களா? எஸ் சார், எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க டெய்லியுமே. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சுயம், மனம், பிரபஞ்சம், ஸோ இப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் தான் சார் இருக்குது. ஸோ அதை அடையணும், அந்த அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணணும்? அருமை. பொதுவாக மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படைக்கப்பட்டதே உங்களை தோல்வி அடைய செய்யத்தான். ம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் உதவியாளர் இருக்கார்ல, ம். அவர் உங்களை தோக்க வைக்கத்தான் படைக்கப்பட்டிருக்காரு. ம். அப்படின்னா என்ன மீனிங்? நீங்கள் படுற வேதனை, நீங்கள் படுற விரக்தி, நீங்கள் படுற சோதனை, இது எல்லாம் என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, எனக்கு ஏன் இந்த நிலைமை, ம். எங்கே தீர்வு இருக்குது அப்படின்னு ஒரு உள்ளார ஒரு உள் உணர்வு பேசுதுல்ல. இது பேசணும். இது பேசினாதான் நீங்கள் வலியோட உச்சத்தை உணர்ந்தாதான் இது இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்க. ம். அப்போ சராசரி மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுமே உங்களை பிரச்சனை இல்லாத இடம் ஒன்று இருக்குது, நீ ஏன் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற, இங்கே மாட்டனா இங்கே இருந்தால் இதுதான் உனக்கு கிடைக்கும், கொஞ்சம் சுதாரிச்சிக்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அடி விழுவுது. ம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மரத்தை பார்க்குறேன். ம். நான் எதுக்காக கண்ணை திறந்தேன்? ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு. என்னைய பார்க்க தான் கண்ணை திறந்தேன். ம். நான் யாருன்னு பார்க்க தான் கண்ணை திறந்தேன். ம். நான் வந்துட்டேன், என்னடா வந்துட்டேன், சரி பரவாயில்லையே என்னை பார்க்கலாமேன்னு கண்ணை திறந்தா மரம் தெரியுது. ம். மரம்னு வந்த உடனே நான் காணாத போயிட்டேன். ம். இங்கே தோல்வி ஏற்படுது, இந்த இடத்துல தோல்வி ஏற்படுது. நான் சொல்கிறத கூர்ந்து கவனிச்சு, ம். இந்த மாதிரி தேடல் ஒவ்வொரு புலன்களும் தன்னை தேடத்தான் உதவியாளராக பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது. ம். ஆனால் வந்த விஷயங்கள் வேற விஷயங்கள் என்ன ஆகுது, முழுக்க நம்மளையே ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, அடடா ஒவ்வொரு கணமும் எனக்கு பிரச்சனை தானே வருது, ம். நம்மளை தோற்கடிக்கத்தான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஜெயிக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தா, நீ உன்னைய தான் பார்க்குற, ம். நீ உங்கள்கிட்ட தான் பேசுகிற, நீயாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிற, ம். நீ பார்க்குறதெல்லாம் உண்மை, நீ பார்க்குறதெல்லாம் நிரந்தரம் அப்படின்னு உனக்குள்ள ஒரு கட்டமைப்பு செயல்படுதில்ல. இதுதான் பிரச்சனை. நீ பார்க்கறது தற்காலிகம், நீ கேட்கறது தற்காலிகம், நீ வாழ்றது தற்காலிகம், நீ இருந்துகிட்டு இருக்கீல அது நிரந்தரம்.
அந்த இருப்புங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் இருக்குல்ல, அதை நீ கேட்ச் பண்ணிட்டீன்னா இதுதான் பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய நிகழ்வு. இதை தவிர்த்து நீ என்ன பண்ணனாலும் தற்காலிக தீர்வோட உச்சத்தை அடையலாம். எப்படி நீங்க நினைக்கிற அந்த டாப் 10 மில்லியனர் பில்லியனர்லாம் போட்டுக்குங்க, எல்லாத்தையும் போட்டுக்குங்க. பட் உண்மை என்னங்க? பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் உண்மை, நிரந்தர தீர்வு தான் உண்மை. அப்பதான் சராசரி மனுஷன் லேமேன்ல இருந்து, பிறந்த குழந்தை தவழ்ற சூழல்ல இருந்து தோல்விங்கிறது கூடயே பயணிக்குது, கூடயே பயணிக்குது, வாழ்க்கை ஃபுல்லா பயணிக்குது. யார் வரைக்கும்? டாப் 10% வரைக்குமே நான் சொல்ல வரேன். அப்ப தோல்வி கொடுக்கப்பட்டது எதுக்கு? சான்ஸ், வாய்ப்பு. இருட்டு 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 இருட்டு, எங்கடா வெளிச்சம் தேடு, எங்கடா வெளிச்சம் தேடு. அப்ப கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே உனக்கு ஒரு வாய்ப்பு. எவ்வளவுதான் ஃபெயிலியர் ஆனாலும் கடைசி வரைக்கும் தேடிட்டே இருக்கணும். அந்த ஃபெயிலியர் இல்லாத இடம், அந்த ஃபெயிலியரே இல்லாத இடம் இருக்குல்ல, அந்த இடம் அல்டிமேட். எஸ் சார், நீங்க ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். ஸோ நீங்க எழுதின புக்லயே உங்க ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணி மனம் கவர்ந்து ஒரு எழுதின புக்னா என்ன சார்? ஸோ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச புக்கு, அந்த புக்குக்கு பேர் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும், எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புக் இருக்கா சார்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க எடுத்த வாந்திகள்லேயே சிறந்த வாந்தி எதுன்னு நீங்க கேட்ட மாதிரி இருக்குது அங்கே. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நான் எழுதின எழுத்துக்கள் எல்லாமே நான் வாந்தியாக தான் பார்க்குறேன். தயவு செய்து என் வாந்தியை யாரும் சாப்பிடாதீங்க அப்படிதான் சொல்ல வர்றேன். ஏன்னா நானே எனக்கு யாருன்னு தெரியல. அந்த இடத்துல நான் என்னத்தை எழுதியிருக்க முடியும்? ஸோ என்னத்தை எழுதிருக்கோம்? அது ஆர்வ கோளாறுல மனம் செஞ்ச விளையாட்டு. அது ஒரு விளையாட்டு. தெரியல, இதை செஞ்சால் 4 பேர் பாராட்டுவாங்களா, இதை செஞ்சால் 4 பேர் காசு கொடுப்பாங்களா, இதை செஞ்சால் அங்கீகாரம் கிடைக்குமான்னு அந்த மனம் தவிச்ச தவிப்போட வெளிப்பாடு தான் என்னுடைய புத்தகங்கள். அதை வாந்தின்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு ஏன் வாந்தியை யாரும் சாப்பிடாதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. அது தற்காலிக தீர்வு. தற்காலிக தீர்வுக்கு நான் வந்திருக்கேன். அது டெம்பரவரி. எனக்கு எதுக்குங்க? நான் பெர்மனண்டா சொல்ல உணர்ந்துட்டேன். உணர்ந்ததுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இந்த பெர்மனண்ட்டுன்னு நீங்க அந்த ஒத்திசைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறது, நீங்க எழுதுறது கூட குப்பை தானே, வாந்தி தானே நீங்க சொல்லலாம். உங்களை தேடும் பயணத்துக்கு, நிரந்தர தீர்வுக்கு தேடும் பயணத்துக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க. தற்காலிக தீர்வுக்கு யாரு இந்த மோட்டிவேஷனு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனு இதெல்லாம் சொல்றதெல்லாம் டெம்பரவரி சொல்யூஷன்ஸ். டெம்பரவரி சொல்யூஷன் தீர்வாகாது. அப்ப தற்காலிக தீர்வுகளுக்கு தான் இங்க பெரிய காம்படிஷன் நடக்குது. எல்லாருமே விதவிதமா எழுதுறாங்க, விதவிதமா படைக்கிறாங்க, விதவிதமா தன்னுடைய எக்ஸ்போஷரை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. பட் அதனால என்ன அல்டிமேட் பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, ஏதோ அந்த டைம் பீயிங் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கடந்து போக உதவுது, இவ்வளவுதான். அப்போ தற்காலிக தீர்வுகள் அப்படிங்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, டைம் பீயிங் கொஞ்சம் பாஸ் ஆகலாம், அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையலாம். இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையுதில்ல, இதுவே அவங்களுக்கு தீர்வாகாது அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மக்களுக்கு எதாவது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் ஏதோ உங்கள் தற்காலிக தேவை பூர்த்தி அடையும், அதே மாதிரி அவங்களுடைய தற்காலிக தேவை பூர்த்தி அடையும். அதனால் நானே எழுதினாலும் எழுதி இருந்தாலும் அது என்னோட வாந்தி தான், அதை யாரும் சாப்பிட வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். உண்மை என்னன்னா, நீங்கள் போஸ்ட் மேனாக இருப்பதை காட்டிலும் போஸ்ட் கிரியேட் மேனாக மாறணும். பிரபஞ்சம் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இருப்பதே ஒரு கிரியேஷன் தான். எனவே
நிரந்தர தீர்வுக்குண்டான விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக கவனித்து உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையை பயணத்தை தொடருங்கள். எஸ். ஸோ இந்த பதில உங்ககிட்ட எதிர்பார்க்கல சார். அப்படியா? அருமைமா. ஸோ ஒரு புக்கு அதை பற்றி சொல்லுங்கன்னா, ஸோ நான் எழுதினா இந்த புக் நல்லா இருக்கும், இதை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. பட் நீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லாம அந்த பிரபஞ்சத்தை நோக்கி சொன்ன விஷயங்கள் ரொம்பவே அருமையா இருந்துச்சு சார். ஸோ அதே மாதிரி சார் ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. ஸோ அதை பத்தினா உங்களுடைய நோக்கம் எப்படி சார்? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற வார்த்தையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறாங்க அப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா, அவங்களுடைய தன்மையை அவங்க முழுசாக உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலம் கிடைக்கிற கிரெடிட்டு வரும்பொழுது இப்படி சொல்லுவாங்களான்னு பார்த்தா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இறைவனையும் அவங்களையும் ஏன் தனித்தனியாக பார்க்கணும்? ஒரு இறைத்தன்மையும் அவர் ஏன் தனித்தனியாக பார்க்குறாருங்கிறப்ப அங்கே இன்கம்ப்ளீட்னஸ் தான் இருக்குது, ஒரு பற்றாக்குறை தான் அங்கே இருக்குது. எல்லாம் அவன் செயல், என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, அறியாமையின் உச்சம் இருக்குல்ல, அதுதான் வெளிப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் தானாக நடக்குது, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. இது யதார்த்தமாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. பட் உண்மை என்ன தெரியுங்களா, எல்லாம் தானாக நடக்குது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த தொடர்ச்சியான ஒரு செயல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது உங்களுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் தானா நடக்குது, எல்லாம் தானா நடக்குதுங்கிறத விட அந்த நடக்குதுங்கிற விஷயத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறதுனா அது தானாவே நடக்கட்டும். ஆனா யாருக்கு சொல்லப்படுது? நீங்கிற ஒரு தன்மை இங்க நிக்குது இல்ல, இருக்குது இல்ல, கவனிக்குது இல்ல, உள்வாங்குது இல்ல, அதுக்கு தானே சொல்லப்படுது. அப்ப நீங்கிற அந்த சப்ஜெக்ட் அங்க இருக்குது. சரி, இருக்கிற சப்ஜெக்ட் அது கூடயே போகணுங்கிற அவசியம் இருக்குதா? எல்லாம் தானா நடக்குது, நானும் அப்படியே தானா போய்க்கிறேன் அப்படின்னு இருக்குதா? தானா போய்க்கிறேன் அப்படின்னு போனா கூட தானா போய்க்கிறேங்கிற அந்த முடிவு எடுக்குது இல்லை, அந்த சுயம், அந்த தன்மை. அப்ப அந்த அங்க இருக்குது, எது இருக்குது? சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்குது. அப்ப உணர்தலுக்கும் உணர்த்துதலுக்கும் இடையில நடக்கிற சம்பவங்கள், இடையில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கை. எல்லாம் தானா நடக்குது அப்படின்னா நீங்க எதுக்கு? தானா நடப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு செய்தி உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லவா, அதற்காக தான் அது. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 வயசுக்கு முன்னாடி நீங்க இல்லை, அப்பயும் நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. அப்ப பர்பஸா உங்களை கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதே மாதிரி இறப்புக்கு அப்புறம் இது அப்படித்தான் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்ப உங்களை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா இருக்குது. யூனிவர்ஸ் ஒரு அஜெண்டா வச்சிருக்குது. என்ன அஜெண்டா? எல்லாம் தானா நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்றீல, சொல்றதுதான் அது, சொல்றதுதான் அது. அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்தணும். உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விஷயங்கள் தானா நடக்குது, உண்மை. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? உங்க கையில என்ன இருக்குது அப்படின்னா, உங்க கையில இந்த உதவியாளர்ங்கிற உடல் மனம், இந்த 2 பேத்த இயக்கிற முழு உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தட் இஸ் கால்டு செல்ஃப். அந்த செல்ஃப் எடுக்கிற டெசிஷன் இருக்குல்ல, அதுதான் தானா நடக்கிறது. நீதான் தானா நடக்கிற, நீ நடந்துகிட்டு இருக்கிறங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போவதற்கு தான்
உனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்ச வாய்ப்பு மனித பிறவி. அப்ப தானா நடக்குது. யாருக்கு நடக்குது? உனக்கு நடக்குது. நீ எடுக்கணும் முடிவு. என்ன முடிவு? நான் தற்காலிகத்தை தேடிட்டா நிரந்தரத்தை தேடிட்டா, இவ்வளவுதான் உன் கையில இருக்குது. இன்னும் சொல்லணும்னா சாப்பிட்ற முடிவு கூட உங்களை வழி நடத்துகிற அப்பாற்பட்ட சக்தியால் எடுக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடை முழுங்கலாமா வேண்டாமா நம்மளோட நீங்க தான் எடுக்கணும் முடிவு. நீங்க விட்டு பாருங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற அப்பாற்பட்ட சக்தி அந்த இது எல்லாம் யார் யூ ஆர் ஏ டிசைடிங் அத்தாரிட்டி. ஒரே ஒரு லிமிட் கொடுத்துருக்குது. என்ன? இந்த உடல் தான் உனக்கு லிமிட். இதுக்குள்ள நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க. ஆனா உணர்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை உள்வாங்கி எடுக்கிற முடிவு உன் கையில இருக்குது. யூ ஆர் ஏ டிசைடிங் அத்தாரிட்டி. இது தவறுனா நீ எதுக்கு, அவ்வளவுதான். இது இல்லைன்னா நீ எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எஸ், குட், அக்செப்ட். சார் சொன்ன மாதிரி நான் பர்சனலா சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணுறேன், ஒரு விஷயம் உணர்த்தப்படுறேன் அப்படிங்கிறதும் ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ரெகுலர் லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான் எல்லாமே. பட் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட மிக தெளிவான ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு உங்க கூட இந்த கான்வர்சேஷன்ஸு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார், பர்சனலாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ்க்குமே கண்டிப்பாக வந்து இந்த நீங்கள் சொன்ன சுயம், மனம், பிரபஞ்சம் இதை பற்றின எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். ஸோ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே மகிழ்ச்சி சார். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா. குட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.